ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள், உங்களுக்கு தெரியும், கடந்த மாதம் ஜூன் மாதம் 260 பேர் ஏர் இந்தியா விமானத்தில் பயணிக்கும் பொழுது விமானம் விழுந்து 260 பேர் இறந்தார்கள். ஒரே ஒருவர் தப்பினார். அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் அங்கே மக்கள் வாழுகின்ற பகுதிக்கு சென்றதால் உயிரிழப்பு வந்திருக்கின்றது. இப்பொழுது அந்த கருப்பு பெட்டியை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அதனூடாக என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ளலாம் என்ற விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. என்ன தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது என்று கூற முடியுமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஜூன் 12 இடம்பெற்ற இந்த விபத்து கிட்டத்தட்ட பிளைட் 171 என்ற விமானம் தரையிலிருந்து மேலெழும்பி ஒரு 600 அடி உயரத்துக்கு சென்ற உடனே பக்கத்தில் இருந்த மருத்துவ மாணவர்களின் விடுதி மீது விழுந்திருந்தது. விமானத்தில் 242 பேர் இருந்தாலும் அதில் ஒருவர் தப்பினாலும் தரையில் இருந்த மருத்துவ மாணவர்கள் 19 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். பெருமளவானவர் காயமடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக 260 பேர் அந்த கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்போது இந்தியன் ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்ற சொல்ற அவர்கள அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. என்னென்று சொன்னால், அவர்கள் அந்த விமானத்தின் போயிங் 787 ட்ரீம் லைனர் அந்த விமானத்தின் கருப்பு பெட்டியை ஆய்வு செய்திருக்கிறார்கள். 49 மணி நேர டேட்டாவை எடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் 2 மணி நேர ஆடியோ, அதாவது ஒலிப்பதிவுகளையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த 2 இயந்திரங்களுக்கும் எரிபொருட்கள் செல்வதற்குரிய ஃபியூவல் கேஜ் இருக்கின்றது. அதை ஓன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். ஆனால் ஓன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு அதுக்கு சரியான பாதுகாப்பாக இருக்கு. அதாவது 2க்கும் தனித்தனியாகத்தான் வைத்திருக்கிறார்கள். என்று சொன்னால், ஒரு சுவிட்சில் 2 இயந்திரத்தை நிறுத்த முடியாதவாறு. ஏனென்றால் ஒரு இயந்திரத்திலும் விமானம் பறக்க முடியும். அப்ப அதற்காக அதை ஓன் ஆஃப் செய்வதற்கு முன்னர் பாதுகாப்பு லிவரை இழுக்க வேண்டும் என்றும் அவ்வாறான பொறிமுறையில் தான் இருக்கின்றது. ஆனால் இந்த என்னென்றால், விமானம் விழுந்து கிடந்த பகுதியில் அந்த சுவிட்ச் ஓன் செய்யப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் ஆடியோவில் ஒரு விமானி கேட்கிறார், யார் இதை நிறுத்தியது, ஆஃப் பண்ணியது என்று கேட்கிறார். அதற்கு மற்ற விமானி கூறுகிறார், நான் செய்யவில்லை என்று. அப்ப என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த விமானம் எழும்பியவுடன் அந்த என்ஜின்களுக்கு எரிபொருள் செல்கின்ற 2ஐயும் ஆஃப் பண்ணி இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் 1 நொடி வித்தியாசத்தில் ஆஃப் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் எனவேதான் இயந்திரத்துக்கு ஃபியூவல் போறது நின்றதுடன் அதனால் அந்த த்ரஸ்டை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அப்படி விமானம் விழுகிற சமயத்துல திருப்பி ஓன் பண்ணி இருக்கிறார் அந்த விமானி. நான் நினைக்கிறேன் அந்த கேட்ட விமானி ஓன் பண்ணி இருக்கிறார். ஓன் பண்ணினாலும் ஒரு இயந்திரம் ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கு, மற்ற இயந்திரம் ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இதை எவ்வாறு பார்க்கலாம் என்று சொன்னால், இப்ப விமானம் ஒரு 20,000 அடி உயரத்துல பறக்கும் என்று சொன்னால், அப்போது ஆஃப் பண்ணி இருந்தால் திருப்பி ஓன் பண்ணி அதை கொண்டு வரலாம். என்றால் அது கீழே வருவதற்கு கன நேரம் எடுக்கும். அதற்குள் அது ரெஸ்பாண்ட் பண்ணும் இயந்திரம். ஆனால் இவர்கள் அந்த 600 அடியிலேயே அதை நிறுத்தினது திருப்பவும் ஒரு திட்டமிட்டம் என்றுதான் நாங்கள் கூறலாம். என்னென்று சொன்னால், அதற்குள் மீண்டும் இயந்திரத்தை இயக்க செய்து விமானத்தை காப்பாற்ற முடியாது. அப்ப ஒரு இயந்திரம் இயங்கி இருக்கிறது, மறு இயந்திரம் இயங்கவில்லை, விமானம் வீழ்ந்து நொறுங்கி விட்டது. இப்போது இது தொடர்பான, அதாவது இந்த விமானத்தை ஆய்வு செய்தவர்கள் ஒன்று கூறுகிறார்கள், விமானத்தின் பாதுகாப்பு சான்றிதழ் சரியாக இருக்கின்றது.
அதன் ஆடிட் அது தொடர்பான ஆடிட் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றன. சின்ன சின்ன மைனர் இதுகளை ரிப்பேர்ஸ சொல்லி இருக்குன்னா அது சும்மா சீட் கிழிஞ்சதோ அல்லது இது வயரிங் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. இயந்திரத்துடன் சம்பந்தப்பட்ட எந்த விதமான அச்சுறுத்தல்களும் விமானத்துக்கு இல்லை. அப்ப விமானத்தின் சாஃப்ட்வேர் இப்ப என்னன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்தால இந்த என்ஜினுக்கு ஃபியூவல் போகாம விட்டு இருக்கும் என்று சொன்னால் இந்த சுவிட்ச் ஏன் ஓஃப் பண்ணி இருக்குன்ட்டு விமானி கேட்டது பிழையாக இருக்கு. அது மனுவலாகத்தான் செய்யக்கூடியதாக இருந்தது, மனுவலாகத்தான் செய்திருக்க வேண்டும். அப்ப மனுவலாகத்தான் யாரோ ஓஃப் பண்ணி இருக்கிறார்கள், திருப்பி ஓன் பண்ணின நிலையிலும் இருக்கின்றது என்னும் போது இது ஹியூமன் எரர் என்றுதான், அதாவது மனிதர்கள தவறு என்றுதான் கூறப்படுகிறது. மனிதர்கள தவறு என்று சொன்னால் இது திட்டமிட்டு ஒரு விமானி 56 வயசு, அவர் கிட்டத்தட்ட 15,000 விமான பறப்பு நேரத்தை கொண்டவர். இன்னொரு விமானி 32 வயது, அவருக்கு 3,500 விமான பறப்பு இது இருக்கின்றது. அந்த கோ பைலட் தான் விமானத்தை செலுத்தியவர். பிரதான விமானி அதை அவதானித்துக் கொண்டிருந்தது என்றுதான் கூறப்படுகிறது. பிரதான விமானியை பொறுத்தவரையில் அவர் விமானிகளுக்கு பயிற்சியும் கொடுக்கிறவர் என்னும் போது அனுபவம் மிக்க இந்த விமானத்தை செலுத்தியவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றும் கூற முடியாது. அப்ப இது சைக்காலஜிக்கலாக ஒரு விமானிக்கு இதை செய்தாரா அல்லது வேண்டுமென்றே செய்தாரா என்ற கேள்விகள் பல இருக்கின்றன. அப்ப இதற்கான பதிலை இப்ப இந்தியாவின் விமான போக்குவரத்து விமானிகள் சங்கம் இதனை நிராகரித்திருக்கின்றது, விமானி அதனை செய்திருக்க மாட்டார் என்று. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் விமானத்துக்கு பதிவு செய்யப்பட்ட ஒலிப்பதிவு, விமானத்தின் சர்டிபிகேட், கிடைத்த ஆதாரங்கள் எல்லாம் அந்த விமானத்தின் சுவிட்ச் அப்படியே மீட்கப்பட்டிருக்கின்றது. எரிந்த நிலையில் அதனை படமாக போட்டிருக்கிறார்கள். அதில் ஓன் செய்யப்பட்ட நிலையில் தான் அது இருக்கின்றது என்னும் போது விமானம் விழுந்ததற்குரிய காரணம் இப்போது மிகப்பெரிய ஒரு கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது இந்த விவகாரம். 2 கேள்விகள் எழும்புகிறது நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது. ஒன்று 2 சுவிட்சஸும் பழுதா போயிருக்க வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லை, அது ஒரே வேலையை இயக்கினாலும் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதுமே டெக்னாலஜியில ரெசிலியன்சி பில்ட் பண்ணிக்கல ஒன்று பிழைச்சா மற்றது வரக்கூடிய மாதிரி தான் பண்ணுவார்கள். ஒரேடியாக செய்வதற்கும் இருக்கிறது, அது வழிகள் இருக்கிறது. ஆனால் பழமையாக பாதுகாப்புக்காக ஒன்று இயங்கும் பொழுது மற்றது காத்து கொண்டிருக்கும். தேவை என்றால் அது முதலாவது பழுதா போனால் 2வது வரும். அப்படி 2ம் பழுதா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஏதாவது கூறினார்களா? உண்மைதான், நீங்கள் கூறுவது எனக்கு விளங்குகிறது என்று சொன்னால் ஹியூமனுக்கு 2 கிட்னி இருக்கு, ஆனா ஒன்று காணும். அதனால பல பேர் ஒரு கிட்னியை விற்கிறார்கள். இப்ப அன்றைக்கு கூட ஒரு பேப்பர் பார்த்து இந்தியாவில் ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லோருக்கும் ஒரு கிட்னி தான் வித்து விட்டார்கள், வறுமைப்பட்ட இடம். அதே போலதான் விமானமும் 2 தேவை உண்மையில், ஆனால் ஒரே இன்ஜினிலும் அது தாக்கு பிடிக்கும், இயங்க கூடியது. அண்மையில் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவின் Su-24 விமானம் உக்ரைன் ஏவுகணை தாக்குதலில் ஒரு இயந்திரம் உடைந்து விட்டது. ஒரு இயந்திரத்துடன் அதற்கு பாதுகாப்பாக இன்னொரு விமானம் வந்தது என்று சொன்னால் இன்னொரு ஏவுகணை அந்த இயந்திரத்தை அடித்தால் விமானம் விழுந்து விடும் என்பதற்காக பாதுகாப்பாக அதை இறக்கி விட்டார்கள். தொடர்ந்து தரை இறக்கி அதை கொண்டு சென்றார்கள், அதை பலம் கூட போட்டிருந்தார்கள். அவ்வாறு இப்ப ஒரு இயந்திரம் அதைத்தான் அவர் கூறுகிறார்கள், ஒரு இயந்திரம் ரெஸ்பாண்ட் பண்ணினது. ஆனால் அந்த உயரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 அடி. அப்ப அந்த ஓஃப் பண்ணினவருக்கு தெரிகிறது 20,000 அடிக்கு போனால் ஓஃப் பண்ணினாலும் அதை விழுத்த முடியாது. ஏனென்றால் அது கீழே வருவதற்குரிய 2 இயந்திரத்தை அவர்கள் ஓன் பண்ணி விடலாம். அப்ப 600 அடி என்று சொன்னால் ஓன் பண்றதுக்கு அதுக்கு மரத்திலேயோ பில்டிங்லயோ இடிச்சிடும். இடிச்ச அப்புறம் அது மல்டிபிள் டேமேஜ், அதுல நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. இப்ப நீங்கள் சொன்னது போல அவங்க இப்ப ஒன்று இப்ப யோசிச்சு பாருங்கள், 2க்கும் ஃபியூவல் போறதுக்கு ஒரு சுவிட்ச் அவங்க வச்சிருக்கலாம், அவங்க அப்படி வைக்கல. ஏனென்று சொன்னால் தெரியும் 2 அவங்க முழுக்க பாதுகாப்பு 2 பிரிப்பான சுவிட்சுகள், 2ஐயும் போடுறதுக்கு முதலும் ஒரு லிவரை இழுக்கணும் நீங்க. அதாவது விமானின் அனுமதி இல்லாமல் அதை யாரும் ஓன் ஆஃப் செய்ய முடியாது. அந்த லொக்கை கழட்டி விட்டுத்தான் வேந்திதனை மாற்றலாம். ஏனென்று சொன்னால் அது 2 பர்பஸ். ஒன்று விமானம் தரை இறங்கியுடன் பாதுகாப்புக்காக அதை நிறுத்துவது. சில சமயங்களில் மேலே போகும்போது ஃபயர் வந்துட்டால், ஃபயர் வந்தா முதலில் ஃபியூவலை தான் ஆஃப் பண்ணுவோம்.
அப்ப அதுக்காக அந்த ஓன் ஆஃப் சிஸ்டத்தை வைத்திருக்கிறது. அதுகளுக்காகத்தான் அதனை வைத்திருப்பார்கள். விமானம் எழும்பி இருக்கிறது. அப்ப எழும்பேக்கு அது ஓனாத்தான் இருந்திருக்கும். ஓஃபா இருந்தா விமானம் பறந்திருக்க முடியாது. ஆனால் பிறகு ஓஃப் பண்ணுனது என்றால் அது ஒரு திட்டமிட்ட முறையில் செய்ததாக இப்போ வரைக்கும். இப்ப இதை நாங்கள் மறக்கவும் முடியாது. உங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு இந்த பிரெஞ்சு அல்ப்ஸ் வனப்பகுதியில் ஒரு விமானம், பள்ளிக்கூட பிள்ளைகள் டூர் சென்ற விமானத்தை ஒரு விமானி கொண்டு போய் மோதி இருந்தா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னென்னு சொன்னால் 2 விமானிகள் இருப்பார்கள். ஒருவர் எழும்பி டொய்லெட்டுக்கு போயிட்டார். அந்த நேரம் உள்ளுக்கு கதவு லாக் பண்ணி போடும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் இங்கே உள்ள விமானங்கள்ல கதவு லாக் பண்ணக்கூடாது என்று வந்தது ஒரு சட்டம். அல்லது பிளைட்ல இருக்கிற இன்னொரு பணியாளர் உள்ளுக்கு நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விமானி டொய்லெட்டுக்கு போனால் இன்னொரு. இது 2015ஆம் ஆண்டு இடம்பெற்றது. பள்ளிக்கூட பிள்ளைகள் 150 பேர். அவர் ஒரு சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவர், 27 வயசு, கோ பைலட். பிரதான விமானி எழும்பி டொய்லெட்டுக்கு சென்றதும் அவர் கதவை உள்ளுக்கு பூட்டி விட்டு தற்கொலை கொண்டு போய் மலையில் மோதினார். ஒருவர் கூட தப்பவில்லை. அதே போலதான் மலேசியா விமானம் ஒன்று காணாமல் போனவர். அதையும் இப்போது விமானி ஒருவர் அப்படியே கொண்டு போய் கடலுக்கு போனதாக கூறுகிறார். இந்திய விமானங்களுக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் நாங்கள் கூட இந்த ILCயில் பேசியிருந்தோம். 80 வெடிகுண்டு மிரட்டல்கள் போயிருந்தன. அதாவது 2 கேள்வி என்று சொன்னேன், அதில் ஒன்றை நான் கேட்டுவிட்டேன். 2வது கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் கூறினீர்கள் விமானி அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குமென்னு சொல்றீர்கள். ஆனால் வெளியில் இருந்து யாராவது ஊடுருவதற்கு தொழில்நுட்பம் இருக்கின்றது. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ், இலத்திரனியல், இணைய வழி தொடர்புகள் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் வெளியில் இருந்து யாராவது ஊடுருவி அதை இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக எதுவும் பேசுகிறார்களா, அல்லது அது சாத்தியமே இல்லை என்று கூறுகிறார்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், அதாவது இந்த சுவிட்சுகள் மல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நீங்கள் கூறியது போல வெளியில் இருந்து அது சாஃப்ட்வேர் மல் ஃபங்க்ஷன் ஆகவும் இருக்கலாம். ஆனால் வெளியில் இருந்து அதனை நிறுத்துவது என்பதால், ஆனால் அந்த விமானிகளின் உரையாடல் அதுக்கு முரணாக இருக்கின்றது. விமானி கேட்கிறார், யார் இதை ஆஃப் பண்ணினது என்று கேட்கிறார். அதாவது சிஸ்டம் மல் ஃபங்க்ஷன் என்று சொல்றது சாஃப்ட்வேர் ஓ மெக்கானிக்கல் ஃபெயிலியர். இப்ப 3 தான் அவங்க சொல்றாங்க. ஒன்று மேனுவல் ஆக்ஷன், சிஸ்டம் மல் ஃபங்க்ஷன் ஓ டிசைன் ஓவர்சைட் என்று சொல்றார்கள். என்னென்றால் ஆபரேஷனல், அது போயிங் இந்த சேஃப்டி ஆபரேஷனல் திங்காக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அப்ப இதுல இந்த சுவிட்சின் அடிப்படையில இதுல சாஃப்ட்வேர் மல் ஃபங்க்ஷனுக்கு சரியான குறைவான காரணம் அதை மனுவலா தான் வச்சிருக்கிறாங்களே என்றால் இப்படியான பிரச்சனைகள் வரலாம்ன்றதுக்காக மனுவலாக வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக 2ம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மற்றது சுவிட்ச் விமானி அவதானித்திருக்கிறார், அதாவது இந்த சுவிட்ச் ஆஃப் நிலைக்கு போயிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஆஃப் நிலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு லிவரை அகற்ற வேண்டும். அகற்ற பிற்பாடுதான் அதனை மாற்றலாம். ஆனால் நீங்கள் சொல்வதற்குரிய இதுவும் இருக்கின்றது. உதாரணமாக சில சமயங்களில் வெளியில் இருந்து ஹேக் பண்ணி அதை நிறுத்தினார்களான்றதும் ஒரு கேள்வி இருக்கின்றது. அதைத்தான் நான் கூற வருகிறேன். என்றால் 80 விமான வெடிகுண்டு கடந்த வருடம் மட்டும் 2024ஆம் ஆண்டு மட்டும் 80 வெடிகுண்டு மிரட்டல்கள் இந்திய விமானங்களுக்கு போயிருந்தன. கொழும்பில் கூட 4 தரம் தரை இறக்கி இருந்தார். இறக்கி எல்லாம் செக் பண்ணித்தான் திருப்பி விமானத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தார்கள். அவ்வாறான ஒரு நிலையும் இருக்கின்றது. அப்ப இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இந்திய விமானிகள் சங்கம் உடனடியாக நிராகரிக்கிற மாதிரி இதனை நிராகரிக்க முடியாது. எல்லா பக்கத்தாலும் இவர்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் இன்னொரு விபத்தை தடுக்க முடியாது. அதான் இந்த முக்கியமான ஒன்று. நிச்சயமா இப்பொழுது பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள், விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விசாரணையுடைய முடிவு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள்? இன்னும் சில மாதங்கள், ஒரு 4-5 மாதங்கள் செல்லும் என்று யோசிக்கிறார்கள். இன்னும் ஒரு சில 4-5 மாதங்களின் பின் அடுத்த இதற்குரிய முழு ரிப்போர்ட், இது ஒரு ஒரு தற்கால பிரிமினரி ரிப்போர்ட் என்றுதான் சொல்கிறார்கள். முழுமையான அறிக்கை வர இன்னும் ஒரு 3-4 மாசங்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். விமானத்தை பொறுத்தவரையில் விமானத்தின் சேஃப்டியில் அவர்கள் பெருமளவாக எந்த விதமான குறையையும் கண்டறியவில்லை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ஒன்றை யோசிக்க வேண்டும். பிழை
மனிதர்களால் விடப்படுகின்ற பிழையோ அல்லது இயந்திரங்களின் பழுதோ எல்லா இடமும் நிகழ்வதுண்டு. அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு அங்காலே நகர வேண்டும். இப்போது கூட உங்களுக்கு தெரியும், ரஃபேல் விமானம் சுடப்பட்டது, வீழ்த்தப்பட்டது என்றெல்லாம் பேசியிருந்தோம். இப்போது இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது ஒரு விமானம் வீழ்ந்ததை. ஆனால் அதனையும் அவர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், சீனாவின் ஏவுகணையால் சுடவில்லை, அது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் என்று சொல்லி. ஒரு சண்டைக்கு போற விமானம் சூடுபட்டு விழுகிறது வேறு விடயம். சண்டைக்கு கொண்டு போறது மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ல விழும் என்று சொன்னால் அது அதை விட மோசம். என்னன்னு சொன்னா அதை நம்பி நாங்கள் சண்டைக்கு போக முடியாது. எந்த நேரம் அது விழும் என்று யாருக்கும் தெரியாது. அப்ப அவ்வாறான ஒரு நிலைமை. ஏனென்றால் எல்லாவற்றையும் மறைக்க முற்படுகிறார்கள். இப்ப அந்த இழப்பு, இந்த விமானத்தின் இழப்பை கூட இப்ப விமானிகள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. இப்ப விமானத்தை விட்டுவிட்டு விமானிகள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லா கோணத்திலும் தான் ஆய்வு செய்வார்கள். அதை இப்ப உண்மையில் சில சமயங்களில் விமானிகளை ஹைஜாக் பண்ணிக்கலாம். விமானியே வெவ்வேறு குழுக்களை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது விமானி மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். ஆனால் இந்த விசாரணை குழு சொல்கிறது என்னென்றால், விமானிகளின் குடும்ப பின்னணி, அவர்களுடைய ஹெல்த், அந்த ரிப்போர்ட்டுகளையும் தாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இந்தியாவில் அகமதாபாத்தில் ஜூன் மாதம் ஏர் இந்தியா விமானம் விபத்தில் ஈடுபட்டதனால் 260க்கும் மேற்பட்டவர்கள் இருந்த அந்த தகவல்களை, அதனுடைய காரணம் என்ன காரணம் என்றதை முதற்கட்ட பகுப்பாய்வுகள் அதன் பொழுது அந்த விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.